அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வரதராஜ் பேசுகின்றேன். இன்று 13/3/2026 மாசி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தசமி திதி பூராட நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே பூராட நட்சத்திரம் என்பது எதிரிகளுடைய பகையை வெல்லக்கூடிய நட்சத்திரம். பூராடம் போராடம் என்று சொல்லுவார்கள். வைணவ திருத்தலங்களிலே சேனை முதன்மையாளர் என்று சொல்லக்கூடிய போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடிய சேனை முதன்மையாளர் என்ற ஆழ்வார்களுடைய அவதார திருநட்சத்திரம் பூராடம். இந்த தசமி திதியாகப்பட்டது வெற்றிகளை குவிக்கக்கூடிய திதி. இந்த நாளிலே வெள்ளிக்கிழமை சம்பவிக்கிறது. இந்த நாளிலே வெள்ளிக்கிழமையிலே ராகு காலம் வரக்கூடிய வேளையிலே அருகாமையிலே உள்ள கிராம தேவதை கோயிலுக்கு சென்று, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரினுடைய கிராம தேவதை கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்கே நல்லெண்ணெய் தீபம். நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விளக்கேற்றதில் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா நெய் தீபம் ஏற்றணும். எனக்கு நல்ல படிப்பை கொடு, சொந்த வீடை கொடு, வண்டி வேணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா நெய் தீபம். ஒரு விஷயம் வேண்டாம், எனக்கு இந்த தோஷம் போயிடணும், எனக்கு அந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னா நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். இப்போது 3 விளக்குகள், புரியுதுங்களா? இந்த 3 விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த கிராம தேவதை முன்னால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது எதிரிகளுடைய பராக்கிரமம் குறையும். அதே போல் ஆலயங்களுக்கு சென்று உழவார பணி செய்யும் பொழுது இறைவனுடைய நல்லாசைகள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த நாளிலே பூராட நட்சத்திரமும் தசமி திதி மற்றும் வெள்ளிக்கிழமை இது 3ம் சேர்கிறது. பூராட நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனுடைய கிழமை. எனவே உரிய கிழமையும் உரிய கிரகமும் வந்து சேருவது மிகவும் சிறப்பு. வெள்ளி சுக்கிரன் அள்ளி கொடுக்கட்டும் என்ற வாக்கியத்துக்கு இணங்க எல்லோருக்கும் பணவரவும் தனவரவும் அதிகரித்து நல்ல லாபங்கள் பெற்று இன்புற்றுவார் என்பது நல்லாசைகள். இந்த நாளிலே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடைபெற்றிருந்தாலும் சில நேரங்களிலே சுப விரயங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மனநிலை பாதிப்பு, அதே போல சில நேரங்களிலே உங்களது உடல்நிலை பாதிப்பும் ஏற்படுகிறது. சனியினுடைய பிரச்சனைகள் தாக்கங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தீர்வாக சோர்வுகள், சில நேரங்களிலே வெற்றிக்கான முன்னேற்ற பாதையிலே கடினமாக உழைக்கக்கூடிய தன்மை. முதல்ல என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, சனி கஷ்டப்பட சொல்லக்கூடிய கிரகம். எதையுமே நீங்கள் கஷ்டப்பட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய நிர்பந்தம். எந்த ஒரு வேலையும் சுலபமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை கடின முயற்சியோடு ஈடுபடும் போது நல்ல லாபத்தை தருவார். ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு சில நேரங்களிலே தொழிலுக்கான முன்னேற்ற பாதையில் இருந்து வந்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள், அதே போல புதிய நட்பு வட்டாரத்திலே சில முக்கிய ஆலோசனை பெறுதல், சிலருடைய தொழில் மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையப்பெறுகிறது. சொந்த வீடு வாகனங்கள் அமைவது, உரிய நேரத்திலே சில சில சுபகாரியங்கள் நடைபெற்று ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வெற்றிக்கான பாதையும் அதே போல முயற்சியும் ஈடுபடுவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு சில நேரங்களிலே கடன் வாங்கும் சூழல், அதே போல முயற்சியிலே நல்ல லாபங்கள், தொழிலிலே சில சில பிரச்சனைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சில நேரங்களிலே மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிர்பந்தம், கணவன் மனைவிடையே நல்ல சுமூகமான விஷயங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களை சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பல்வேறு விதமான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அனுபவிக்க உள்ளது. சில அனுகூல்யமான முடிவுகள் உற்றார் இடத்திலே கலந்து ஆலோசனை செய்வது மிகவும் நல்லது. சில தீர்மானங்களை நண்பர்களோ உறவினர்களோ எடுத்து எடுக்கும்போது நல்ல லாபங்களை பெறலாம். நிலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு பெறும்போது நல்ல தனலாபத்தை பெறலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களுடைய கடன்கள் அனைத்தும் விடுபட்டு ஒரு இனிமையான சூழல் உங்களுக்கு சேர்கிறது. அதே போல சில நேரங்களிலே உங்களுக்கு மனோதைரியம் சற்று குறைவாக இருந்தாலும் சில நேரங்களிலே எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யும் போது லாபத்தை பெறக்கூடும். கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இதே போல எந்த ஒரு விஷயத்தையும் சுமூகமான முறையில் செய்யும்போது லாபத்தை பெறக்கூடும். அதே போல நீண்ட நெடுநாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து
ஒரு இன்பமான சூழ்நிலைகள், அதே போல சிலரால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான ஆதாயங்கள், வீண் விரயங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள், புதிய தொழில்நுட்பக்கான விஷயங்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற விஷயங்களிலே ஈடுபடும்போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாளிலே உங்களுக்கு பல்வேறு விதமான லாபகரமான விஷயங்கள் ஏற்படுவதால், அதை ஒழுங்கான முறையிலே முதலீடு செய்து நல்ல லாபத்தை பெற்று அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சிலருக்கு புதிய புதிய தொல்லைகள், அதே போல சில நேரங்களிலே முயற்சிக்கு தடை. யாராவது ஒரு முயற்சி செய்யலான்னு பார்த்தா, யாராவது ஒருத்தர் எதனா சொல்லி அந்த விஷயத்த தடை பண்ணிறது. எந்த காரியம் செய்தாலும் ஒரு திருப்திகரம் இல்லாத ஒரு மனநிலை, தீராத விஷயங்கள், மனோதைரியம் சற்று குறைவாகவே இருக்கக்கூடிய சிந்தனைகள், தொழில் முன்னேற்றங்களிலேயே தொழிலை மேம்படுத்துவதற்காக செய்யும் பொழுது சில பிரச்சனைகள். அதே போல் சிம்மராசி நேயர்கள் எலக்ட்ரானிக்கல் பொருள், எலக்ட்ரிக்கல் பொருளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் தேவையில்லாமல் மின்சாரத்தை வீணடிக்க வேண்டாம். சில நேரங்களில் அதனால் சில சில பாதிப்புகள் வருது. எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, சுமூகமான முறையிலே பல்வேறு விதமான சூழ்நிலைகள் ஏற்படுவது, கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, சில நேரங்களிலே உங்களது கனவு இல்லத்தை துவக்கக்கூடிய தருணங்கள், நீண்ட நாட்களாக மகப்பேறு இல்லாதவர்களுக்கு இந்த நாளிலிருந்து அதை முயற்சி செய்யும்போது நல்ல மகப்பேறு வரக்கூடிய நிர்பந்தம். சில நேரங்களிலே உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் அபிவிருத்தி அடையும். அதே போல புத்திர சந்தான தோஷம் இருப்பவர்கள் உரிய பரிகாரம் செய்து பின்பு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது நல்ல சௌபாக்கியங்கள் வந்து சேர்கிறது. துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு சில நேரங்களிலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், சிலரால் உங்களுக்கு பிரச்சனை, நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, நிலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தொழில் முன்னேற்றங்கள், அதே போல சில நேரங்களில் அதிகாலையிலே சோம்பல் ஏற்படக்கூடிய விஷயங்கள், இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் சுகரினால் சில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சில நேரங்களிலே உடல் உபாதைகள் வரக்கூடும். அனைவருக்கு சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சுபகாரியங்களும் சுபிட்சங்களும் ஏற்படக்கூடிய தருணங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல சனி 5ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை பெறுவது கூடும். குருபகவானுடைய சில பார்வைகள் பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்களும், அதே போல சுப காரியங்களும் நடக்கக்கூடிய தருணங்கள், எதிர்த்த காரியத்திலே வெற்றி, சில நேரங்களிலே புதிய புதிய நட்பு வட்டாரத்திலே சில ஆலோசனைகள் பெற்று உங்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே உங்கள் நட்பு வட்டாரத்திலே உங்களுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்ல தனலாபங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு சில நேரங்களிலே முக்கியமான ஆலோசனை பெறக்கூடிய தருணங்கள், உயர் அதிகாரிகள் உயர் பதவிக்கான விஷயங்களிலே செயல்படுத்தும் போது நல்ல லாபங்கள், சிலருக்கு பண விரயங்கள் இருந்து வந்தாலும் அது அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முதலீட்டுக்கான விஷயங்கள், அதே போல சிலரால் உங்களுக்கு எடுத்த முயற்சியிலே வெற்றி, சில நேரங்களிலே தொழில் ஸ்தானத்திலே சில சில பாதிப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் எடுத்த முயற்சியிலே வெற்றி அடையும் போது நல்ல லாபத்தை பெறலாம். மகராசினியர்களே, மகராசினியர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்திலே நல்ல லாபங்களும் பல்வேறு வெற்றி செய்திகளும் இருந்து வந்திருந்தாலும் சற்று உங்களது பணத்தை முதலீட்டு விஷயத்தை சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. கணவன் மனைவியிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல், வம்பு வழக்குகள் இருந்து வந்தாலும் அது அனைத்தும் நீங்கிவிடும். சில நேரங்களிலே உங்களுக்கு தேவையில்லாத நபர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத நபர்களிடத்திலே பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. எடுத்த காரியங்கள் வெற்றி, முயற்சியை சரியான முறையிலே முயற்சி செய்யும் போது அதன் மூலியமாக நல்ல லாபங்கள், எலக்ட்ரானிக்கல் பொருட்களினால் சில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருங்கள். உரிய நேரத்திற்கு தொழிலுக்கு செல்லும் போது தொழிலே நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படலாம். கும்பராசினியர்களுக்கு சில நேரங்களிலே மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் ஏற்படுகிறது. சனி பகவானால் சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் உங்களுக்கு சில சில நேரங்களில் மனக்குழப்பங்கள், மனோதைரியம் குன்றுதல், அதே போல உடல்நிலை பாதிப்புகள், சில நேரங்களிலே எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு சிறப்பாக அமைப்படுகிறது. தேவையில்லாத நபர்களுடன் கூட்டு சேருவது உங்களை வலுவினை குறைத்து கொள்ளும். உங்களது முக்கிய விவரங்களை பிறரிடம் பகிராமல் இருப்பது மிகவும் சிறப்பு. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எந்த முயற்சியை செய்யும் போதும் லாபங்களை பெறலாம். சிலருக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தருணங்கள், திருமணம், அதே போல நீண்ட நாட்களாக பழகி வரக்கூடிய நபர்களுக்கு திடீரென்று காதல் திருமணமும் பலரால் உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரக்கூடும். அதே போல உங்களுக்கு சில நேரங்களிலே
மனோதைரியங்கள் சற்று குறைந்திருந்தாலும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருப்பதால் சில நேரங்களிலே தொழிலில் நல்ல முன்னேற்றம், ராசியிலே நல்ல நிம்மதியில் இருந்தாலும் சனியினுடைய ஆதிக்கம் செலுத்துவால் 7.5 சனி பிரச்சனையினால் சில நேரங்களிலே மனதைரியம் குறைவு, அதே போல இரவு தூக்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிமிஷங்கள், சிலருடைய ஆலோசனைப்படி செய்யும்போது சில நேரங்களிலே மனக்குழப்பத்துடன் செய்வது, மனோதைரியம் குன்றுதல் போன்ற விஷயங்களும் நடைபெறுவதால் சற்று கவனமாக இருந்து நீங்கள் சிந்தித்து செயல்படும்போது நல்ல லாபத்தை பெறலாம்.